கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தேவன் இந்த ஒரு நாளை நமக்கு விசேஷமாக கூட்டி தந்து இந்த காலை வேளையிலே சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவனுடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்வதற்கும் அவருடைய வேதத்தை தியானிப்பதற்கும் அவர் தந்த இந்த மகத்துவமான வேலைக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 30 உன்னதமானவரின் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். சிறகுகளால்
இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக துவக்க ஜெபத்தை சகோதரர் பிரபு அவர்கள் நம்முடைய எடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களே வீற்றிருந்து மனுக்குலத்தில் எங்களை மட்டும் ஒரு சிலரை மட்டும் தேவரீர் உம்முடைய சமூகத்துக்கு ஏற்றவர்கள் என தெரிந்து கொண்டு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு குழுவினராக தேவரி நீர் எங்களை தெரிவு செய்து உம்முடைய ரகசியங்களையும் உம்முடைய திட்டங்களையும் உம்முடைய காரியத்தை தொகைகளையும் எங்களுக்கு மட்டுமே தேவரி நீர்தாமே விவரித்து காண்பித்து தேவரி உம்முடைய சமூகத்தில் முதலே வந்து சேர்வதற்கான பயிற்சிகளையும் கொடுத்து வருகின்ற எங்கள் அன்பின் பிதாவே, எங்களை முன்குறித்தவரே, எங்களை அழைத்தவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, நாங்கள் முடிவு பரியந்தும் உண்மை உள்ளவராக வாழ்வதற்கு தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை காத்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் தெய்வமே, தேவரி இன்றைய நாளிலும் கூட உலகத்தில் உள்ள சகல சகோதரர்கள் உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி நாங்கள் உம்மை நோக்கி ஏறெடுத்து நாங்கள் ஒரே குடும்பமாக உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேவரி உம்முடைய சமூகத்திலே தேவரி உம்முடைய பரிசுத்தாவி எங்களுக்கு மேலும் மேலுமாக பொழிந்து உம்முடைய வழிகளில் எங்களை காத்து நடப்பதற்கு கிருபை செய்தலும். தேவரி நாங்கள் வாழ்நாளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் எங்களை அடிகளை எடுத்து வைப்பதற்கு உங்களுடைய பரிசுத்தாவினால் ஞானத்தையும் புத்தியையும் எங்கள் கொடுத்து எங்களை வழி நடத்தியறலும். நாங்கள் கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்து கிறிஸ்துக்குள்ளே மரித்து கிறிஸ்துக்குள்ளே உயிர்த்தெழுந்து உமது அண்டையை வந்து சேர்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்தலும். இன்றைய நாளிலும் கூட அதற்கு பலனாக உம்முடைய தாசன் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற சத்தியத்தை நாங்கள் மனதிலே உள்வாங்கி எங்கள் இருதயத்தில் நாங்கள் அதை நிறுத்தி வைத்து எங்கள் கையின் கிரியைகளில் நாங்கள் அதை அபியாசப்படுத்துவதற்கு தேவனுடைய கிருபை செய்ய முடியாத கூட கெஞ்சி இறைஞ்சி மன்றாடி கேட்கின்றோம். சகல நாட்களில் நீங்கள் எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களுக்காகவும் வழித்துணைகளுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் கோடான கோடி நன்றியும் ஸ்தோத்திரங்கள் மேற்கின்றோம். தொடரும் இந்த வாரங்களில் கூட தேவரி நீர் நம்முடைய பிரியாத உடைய நேசக்கர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக கூட உண்மை கெஞ்சி இறைஞ்சி மன்றாடி கேட்கின்றோம். இந்த தாசனை நீ ஆசீர்வதித்து உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற ஆகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக கெஞ்சி இறைஞ்சி மன்றாடுகின்றோம். வரை தடைப்பட்ட சகோதர சகோதரி நம்முடைய சகோதரிகளை ஒப்படைக்கின்றோம். தேவரி நீர் அவர்களை ஆசீர்வதியும். தேவரீர் உமக்கு சித்தமானால் தேவரி நீர் அவர்கள் விரிவாக கூட இங்கே அழைத்து வந்து சேர்க்கும்படியாக கூட கெஞ்சி இறைஞ்சி மன்றாடி கேட்கின்றோம். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ரட்சகரும் மீட்கரும் ஜீவாதிபதியும் உங்களுடைய திருக்குமாரனும் எங்கள் இன்ப நேசரும் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களை கெஞ்சி இறைஞ்சி மன்றாடி கேட்கின்றோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய விசுவாச பிரமாணத்தை சகோதரர் சந்தானம் அவர்கள் நம்முடைய வாசிப்பார். நமது விசுவாசம் தாம் ஒருவராய் சாவாய்மை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அண்டமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதரிசமான தேவனுடைய சஸ்வரூபமும் சர்வஸ்ரீக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரமாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிற என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லோரும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுத்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மருத்துவரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனாக இருக்க அருள் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது வருஷத்தில் விட்டிருக்க செய்தார் என்று விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்தில் வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசம் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவத்தில் அவர்கள் நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மனத்துக்கு உட்பட்டு முதலாம் உயிர்த்தலடையும் தம்முடைய சபையாகிய சகல பசவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அச்சாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அச்சாட்சி காலத்தில் அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆனால் மனப்பூர்வமாய் சிந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடியாக்கும் மட்டும் இவர் ஆளுகை செய்து
கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவை சகோதரர் பிச்சைக்குமார் அவர்கள் நம்முடைய வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து காலை தீர்மானத்தை சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் நம்முடைய வாசிப்பார்கள். ஜூலை 27 இந்நாளுக்குரிய பரலோக மன்னா. ஆதரவசனமாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது. இந்த வசனத்திற்கான விளக்கம்: தானியேலை போல சகலரும் ஆவியினாலே நடத்தப்படவில்லை. சகலருக்கும் தானியேலுக்கு அருளப்பட்டது போல தரிசனங்களும் காட்சிகளும் விளக்கங்களும் கொடுக்கப்படவும் இல்லை. ஆனால் சகலருக்கும் நீதியை பெற்றுக்கொள்ள ஒரே விதமான தெய்வீக ஆவி அருளப்பட்டு நம்முடைய இரட்சகரின் அடிச்சுவடுகளில் நடந்து இடுக்கமான பாதையில் நாளுக்கு நாள் முன்னேற அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இது நிமித்தமாக அழைக்கப்பட்டோர் யாவரும் தானியேலை போல தைரியம் கொண்டு தீமைக்கு விலகி நீதியை நடப்பிப்போமாக. இதற்கு இணையான வசனங்கள் சங்கீதம் 118 4 முதல் 9. சங்கீதம் 118ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 9 வரை. அவர் கிருபை என்றுமுள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய நாளுக்குரிய காலை தியானம். யெகோவா நம் தேவன். சங்கீதக்காரன் கூறுகிறதாவது: சங்கீதம் 145ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. இந்த வாக்கியம் சகலத்தையும் உள்ளடக்கிய அண்ட சராசரத்தின் உச்ச எல்லைகளையும் அதே சமயம் சிறிய மற்றும் மிகப்பெரிய ஜீவராசிகளையும் தன்னுள் அடக்கியுள்ளது. அனைத்து சிருஷ்டிகளும் அவருடைய மேற்பார்வையில் இருக்கின்றன. நம் தேவனாகிய யெகோவா அகில உலகிற்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கே உரிய பொறுப்புகளுக்கு அவருடைய ஞானம், வல்லமை, நற்குணம் மற்றும் பரந்த உள்ளமானது அபரிவிதமாக நிறைந்து காணப்படுகிறது. அப்படிப்பட்ட பொறுப்பிற்கு ஏற்றவராக இருப்பவரின் மன ஆற்றலை புரிந்து கொள்ள எடுக்கப்பட்ட முயற்சியில் மனித மூளை நிலை தடுமாறுகிறது. ஒருபோதும் தோல்வியடையாத ஞாபகத்திறன், ஒருபோதும் தவறாத நியாய தீர்ப்பு, ஒருபோதும் தோல்விக்கு இடமில்லாமல் நித்தியத்துக்கும் திட்டமிடுகிற அதே சமயம் யுகா யுகத்திற்கும் அத்திட்டத்தை பிழையின்றி துல்லியமாக நிர்ணயிக்கும் ஞானம், உயிரற்ற மற்றும் உயிருள்ளவைகளாகிய எதிர்க்கிற யாவற்றின் மீதும் ஆதிக்கம் செலுத்தி அவைகளை தம்முடைய பிரமாண்டமான திட்டம் நிறைவேற செய்வாய் நடத்தும் வல்லமை மற்றும் திறன், அண்ட சராசரத்தை காக்கிறதில் வருகிற அழுத்தத்தில் சோர்விற்றிராத நித்திய கண்காணிப்பு, ஒருபோதும் உறங்காத கண்கள், எப்போதும் திறந்திருக்கிற காதுகள், எல்லா தேவைகளையும் அருந்தரிக்கிறவரும் தம்முடைய பறந்து விரிந்த ஆளுகையில் உள்ள அனைத்து காரியங்களிலும் நிறைந்திருப்பவரை ஒரு கணம் எண்ணிப் பாருங்கள்.
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலும் கூட நம்முடைய ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவ செய்தி கொடுப்பதற்காக பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் சத்யராஜையும் அவருடைய குடும்பத்தினையும் நம்முடைய சபையின் சார்பாக அன்புடன் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் கூட தேவனுடைய கிருபையினால் நாம் தியானிக்கப் போகிற பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் புதிய எருசலேம். புதிய எருசலேம் என்ற தலைப்பிலே தேவ செய்தி கொடுக்கும்படி சகோதரர் சத்யராஜ் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு சகோதர சகோதரிய வாழ்த்துக்களையும் நான் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. தேவனுடைய பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம் நாம் எல்லாரும் ஒன்றாக கூடவும் அவரை தொழுது கொள்ளவும் அவருடைய சத்திய வார்த்தைகளை தியானிப்பதற்கு தேவன் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்திருக்கிறாங்க இந்த நாள்ல. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றிகள் எடுத்துக்கொண்டு பாடத்துக்கு நேரம் நம்ம கடந்து செல்லலாம். பாடத்தினுடைய தலைப்பு புதிய எருசலேம். எருசலேம் அப்படின்றது ஒரு பட்டணம், இடம். எங்க இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? இது தெரியாதா பிரதர்? எருசலேம் எங்க இருக்குன்னு கேட்டா எங்க சொல்லுவோம்? இஸ்ரேல் தேசத்துல எருசலேம் அப்படின்ற ஒரு பட்டணம் இருக்குது. சோ அந்த ஒரு எருசலேம் பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது தெளிவா கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த எருசலேம் பத்தி என்ன பண்ண போறது இல்ல, பார்க்க போறது இல்ல. இது புதிய எருசலேம் பத்தி என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். நியூ ஜெருசலேம். அப்ப புதிய எருசலேம் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. நாம தான் புதிய எருசலேம். ஓகே, சோ தெளிவா என்ன பண்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது சத்தியங்களை தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாருன்னா புரிய வச்சிருக்கிறாங்க. அப்ப புதிய எருசலேம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணுது இருக்குது. அது என்ன, அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், பாடமா பார்க்கலாம். சோ இந்த புதிய எருசலேம யார் பார்க்கறா அப்படின்னு பார்க்கும்போது யோவான் என்ன பண்றாருங்க, அவருக்கு தரிசனமாக காண்பிக்கப்படுது. ஆதார வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. யோவான் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்துல இருந்து, அதுவும் பரலோகத்தை விட்டு எங்க இறங்கி வருது அப்படின்னு பார்க்கும்போது இறங்கி வர ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு பாக்குறாங்க. சோ இந்த பரலோகத்தை விட்டு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புதிய எருசலேம் அப்படின்ற பரிசுத்த நகரம் இறங்கி வர ஒரு தரிசனத்தை என்ன பண்றாருன்னா யோவான் பார்க்கிறார். சோ அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு நிலைமையில என்ன பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறத பாக்குறாரு. சோ இந்த புதிய எருசலேம் அப்படின்ற இந்த ஒரு பரிசுத்த நகரம், இந்த புதிய எருசலேம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது தேவனுடைய ராஜ்யம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது புதிய எருசலேம் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு இன்னொரு பேர் என்ன வசனம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா பரிசுத்த நகரம், ஹோலி சிட்டி அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருது அப்படின்னா என்ன ஒரு விஷயம் இறங்கி வருது? என்ன இறங்கி வருது? பரிசுத்த ஆவிங்களா?
பரிசுத்த நகரம் இறங்கி வருது அப்படின்னா, அப்போ இந்த நியூ ஜெருசலேம் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் அப்ப இறங்கி வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணுது இந்த பூமியில? ஸ்தாபிக்கப்படுற ஒரு விஷயத்தை என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம். அப்படியா பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுற ஒரு விஷயம் தான் இங்க யோவான் தரிசனமா என்ன பண்ற அப்படின்னு பார்க்கும்போது, இந்த புதிய எருசலேம் அப்படின்ற இந்த பரிசுத்த நகரம் மேல இருந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இறங்கி வர ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும் நம்ம பார்க்கிறோம். அப்பனா இந்த புதிய எருசலேம் அப்படின்றது மேலேயே இருக்கலாம் இல்லையா? அது இறங்கி பூமிக்கு வரணுமா? இறங்கி பூமிக்கு வரணுமா? ஏன் வரணும்? உலக ஜனங்கள் உலக ஜனங்கள் அப்பதான் என்ன பண்ண முடியும்னா சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புதிய எருசலேம் அப்படின்ற தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு இறங்கி வரணுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இறங்கி கண்டிப்பா என்ன பண்ணணும்? வரணும். அப்படி வந்தாதான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். அதே வகையில இந்த புதிய எருசலேமை குறித்து நம்ம பார்க்கும்போது இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்த 21:3 வெளிப்படுத்துதல் 21 மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இந்த சத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம். அப்போ வாசஸ்தலம் அப்படின்னா வாசம் பண்ணக்கூடிய இடம். ஓகேங்களா? அப்போனா தேவனுடைய ராஜ்யம் இப்ப எங்க வந்து வாசமா இருக்கு? பூமியில வாசமா இருக்கு. அதுவும் எங்க அப்படின்னு பார்க்கணும், மனுஷர்கள் இடத்துல. இந்த புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் இந்த பூமிக்கு இறங்கி வரணும். அப்படி இறங்கி வந்தாதான் ஒட்டுமொத்த மனுக்குலமும் இழந்து போனதை திரும்ப கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாகட்டும், அவங்கள சீர்படுத்துற ஒரு விஷயமாகட்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஜீவன் பெற்றுக்கொள்றதுக்கு ஏதுவான எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணதுன்னா இருக்க போகுது. இதுக்காக தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, பரலோகத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஏன் பிரேயர் பண்ண சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கிங்டம் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய விஷயமா என்ன பண்ணுது இருக்குது அப்படின்னு பாக்குறோம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வருது அப்படின்னா அது எதை வெளிக்காமிக்குது அப்படின்னு பார்க்கும்போது புதிய கவர்மெண்ட், ஒரு புதிய கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூமிக்கு இறங்கி வரக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இது குறிக்குது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ராஜ்யம் அப்படின்னா அது இப்ப இருக்கக்கூடிய உலக கவர்மெண்டோட அந்த வார்த்தையை ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத மாதிரி என்ன பண்ணுது தெரியுது. அப்ப புதிய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றது, புதிய எருசலேம் அப்படின்றது தேவனுடைய கவர்மெண்ட், அவருடைய ஆளுகை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூமியில செயல்படுத்த போகிற ஒரு விஷயத்தை என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாக்குறோம். அப்பனா இந்த புதிய எருசலேம் இறங்கி வர்றத யோவான் பாக்குறாரு இல்லைங்களா? இப்போ அப்படி பார்க்கக்கூடிய அந்த யோவான் வகுப்பார் யாரு? நாம தான். இப்ப நாம என்ன பண்றோம் பார்க்கும்போது இந்த புதிய எருசலேம் என்ன பண்ணுது, இறங்கி வரக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாக்குறோம் மனுஷர்கள் மத்தியில வாசம் பண்ணக்கூடிய ஒரு காரியமா அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் இருக்குது. அப்ப இந்த புதிய கவர்மெண்ட் எப்போ ஆரம்பிச்சது? புதிய கவர்மெண்ட் எப்போ ஆரம்பமானது? அப்போ உலகத்துல கவர்மெண்ட் வந்து இப்போ யாரு மூலமாக செயல்பட்டு இருக்கு, ஆளுகை பண்ணப்பட்டு இருக்கு? சாத்தானுங்களா? சரி, என்ன அப்படின்னு பார்க்கும்போது உலக கவர்மெண்ட் இப்பவும் உலக தலைவர்களால் என்ன பண்ணப்படுது,
ஆளுகை செய்யப்பட்ட இருந்தாலும் தேவனுடைய புதிய கவர்மெண்ட் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டுருச்சு. அது எப்போ அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கிறோம். 1874 இந்த புதிய கவர்மெண்ட் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டாச்சு. அதுல 2 பாகம் இருக்குது. அதுலதான் கொஞ்சம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும். அப்ப 2 பாகம் இருக்குது அப்படின்னா, ஒன்னு கண்ணு தெரியாத ஒரு பாகம், இன்விசிபிள், அடுத்து கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பாகம். இப்ப கண்ணுக்கு தெரியாத பாகம் அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. அந்த கவர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆவிக்குரிய பகுதியில என்ன பண்ணப்பட்டாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்தாபிக்கப்பட்டாச்சு. ஆனா பூமிக்குரிய வெளிப்படையா மாம்ச கண்ணுல தெரிகிற அளவுக்கு இந்த விஷயங்கள் என்ன பண்ணல, இப்போ அது வரைக்கும் நடக்கல. அது எப்போ வரும், எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் 21:1 பைபிள்ல படிங்க. வெளிப்படுத்தல் 21:1 ஆ. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். இந்த புதிய வானத்தையும் புதிய பூமியும் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் பாக்குறாரு. முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. இப்ப முந்தின வானம் இருக்குது, முந்தின பூமி இருக்குது. இந்த ஒரு விஷயம் ஒழிந்து போனால், அந்த ஒழிந்து போகும்போது தான் சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முந்தின வானம் முந்தின பூமி அப்படின்றது இந்த பழைய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய காரியங்கள். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒழிக்கப்படணும் அப்படின்னா இது கம்ப்ளீட்டா ஒழிக்கப்படுற ஒரு விஷயத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்கு சார்ஜ் எடுத்து என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு விஷயமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. முழுவதுமாக எப்போ இது அழிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா சபை முடியும் போதுங்களா? ஓகே, அப்புறம் வேற எப்போ இந்த முந்தின வானம் முந்தின பூமி இது எப்போ ஒழிய போகுது? மகா உபத்திரவத்துல இது விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டா என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அழிக்கப்படுது. அப்ப ராஜ்யத்தினுடைய கண்ணுக்கு தெரிந்த பகுதி எதுக்கு அப்புறமா தான் அப்படின்னு பார்த்தோம்னா மகா உபத்திரவத்துக்கு அப்புறமாக தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். அப்ப கண்ணுக்கு தெரிஞ்ச பாகம் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத பாகம் இருக்கு. அப்போ தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில இறங்கி வரும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஏற்கனவே நிறைய விஷயம் படிச்சிருக்கிறோம். இப்போ இந்த நியூ ஜெருசலேம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து நாம என்ன கத்துக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சோ படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 21:9. வெளிப்படுத்தல் 21:9. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. இப்போ இந்த ஒரு தரிசனத்தை யோவானுக்கு காண்பிக்கப்படுற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். யோவானுக்கு யார் காமிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரும்போது இங்க யோவானுக்கு யார் காமிக்கிறா? இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 7 வாதைகள் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுது, நடக்கிற ஒரு காரியத்தை என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் 20க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காரியத்தை படிக்கலாம். இப்ப அந்த 7 கலசங்களுடைய 7 தூதர்ல ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, நீங்க வா, நான் உங்களுக்கு யார காமிக்கிறேன், ஆட்டுக்குட்டியினுடைய மனைவி, அவங்கள நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி காமிக்கிறது தான் என்ன பண்ற அப்படின்னு பார்க்கும்போது அந்த புதிய எருசலேம் அப்படின்ற அந்த ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத அடுத்து என்ன பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணா காமிக்க போறான் தூதன். இப்ப அந்த தூதன் யோவான் காமிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும் போது இந்த புதிய எருசலேம் அப்படின்றது தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும், இது எல்லா விஷயத்துக்கு மேல நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இது எல்லாமே யார் மூலமா நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு? அந்த 7 தூதர்ல ஒருத்தர் வந்து யோவான் காமிக்கிற ஒரு விஷயம். அந்த 7 தூதர் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு பார்க்கும்போது 7 கால சபைகளுக்கு ஒவ்வொரு தூதர்கள். இப்ப நாம பாக்குறது கடைசி காலம், அதுவும் யோவான் வந்து கடைசி கால பாதாங்கங்களுக்கு அடையாளமா இருக்கிறாரு. இப்போ நமக்கு இந்த புதிய எருசலேமை குறிச்சு
உள்ள போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு எல்லா விதமான தேவனுடைய ராஜ்யத்தை பத்தின காரியங்கள் எல்லாத்தையுமே 7ஆம் தூதனை கொண்டு தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இந்த நேரடியாக யோவானுக்கு அடையாளமாகவும் தீர்க்கதரிசனமாகவும் சொல்லப்பட்ட விஷயத்தை வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு அந்த புதிய எருசலேம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். படிக்கலாம் சிஸ்டர். வெளிப்படுத்த 21:10 வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் வசனம் 10. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். சோ இந்த யோவான எங்க கொண்டு போறார் அந்த தூதன் அப்படின்னு பார்க்கும்போது பெரிதும் உயரமான ஒரு பர்வதம். அப்படின்னா அந்த பர்வதம் அப்படின்றது என்ன? ராஜ்யம். அப்போ ராஜ்யத்துல இருந்துகிட்டே இந்த யோவான் வகுப்பார் ராஜ்யத்தை என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க, படிப்பாங்க. கரெக்டுங்களா? அப்படி பார்க்கும்போது என்ன பார்க்கிறாருன்னா தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வர்றதை என்ன பண்றாருன்னா காமிக்கிறாரு. அந்த புதிய எருசலேம் அப்படின்ற தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இறங்கி வருது. இப்ப அடுத்து என்ன பண்ண போறாருன்னா இந்த புதிய எருசலேம் எப்படி எல்லாம் இருக்குன்னு என்ன பண்ண போறாரு? யோவானுக்கு காமிக்க போறார். அப்ப எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா அது என்ன ஆவிக்குரிய விதத்துல அர்த்தப்படுத்துது அப்படின்ற விளக்கத்தோடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ படிக்க ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த புதிய எருசலேம் இறங்கி வர்றத பாக்குறாரு. அது எப்படி இருக்கு? முதல்ல அதனுடைய தோற்றம், அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 21:11 வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் வசனம் 11. அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தினக்கல்லை போலவும் பளிங்கினொளியில் உள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. அதனுடைய பிரகாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிகவும் விலை உயர்ந்த ரத்தினக்கல் அப்படின்னா ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப விலையுயர்ந்த கற்கள் அப்படின்னா பிரிசியஸ் ஸ்டோன். அதுல ரத்தினக்கல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் பிரிசியஸ் ஸ்டோனா இருக்கு. அதே வகையில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு ஒரு ஸ்டோனை பத்தி சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பளிங்கில் நொடியில் உள்ள வச்சிரக்கல்லை போல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. இந்த வஜ்ரக்கல் அப்படின்ற தமிழ்ல என்ன அப்படின்னு பார்க்கும்போது யாரும் இப்படி பேர் வைக்க பார்க்கல. ஜாஸ்பர் பேர் வச்சு பார்த்திருக்குமா? ஜாஸ்பர் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, தமிழ்ல வஜ்ரக்கல் அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப அந்த பரிசுத்த நகரம் இறங்கி வருது இல்லைங்களா, அதோடைய பிரகாசம் எப்படி இருக்கு அப்படின்னு இங்கு யோவானுக்கு காண்பிக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது விலை உயர்ந்த ரத்தினக்கல்ல போல இருக்குது, பிரசியஸ் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கு. அதே வகையில வஜ்ரக்கல் மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம்ல தக்கன்னு அப்படி எப்படி மின்னது. பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. அந்த விலையுயர்ந்த கற்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த கல் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஜொலிக்கும். அந்த மாதிரியான ஒரு பிரகாசம் இதுக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது காணப்படுற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லீங்களா, நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்களா? சூரியனை போல பிரகாசம். அப்படின்னா பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு கற்களும் எப்படி ஜொலிக்குதோ ரொம்ப பிரகாசமா இருக்குதோ அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் இந்த புதிய எருசலேம்ல என்ன பண்ணுது, காணப்படுது. காதல்லவங்க நீங்க என்ன பண்ணுங்க, கேட்க கடவன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு பிரகாசம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த புதிய எருசலேம்ல இருந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா வருது. அதுல நிறைய கற்கள் என்ன பண்ணுது, விலையுயர்ந்த கற்கள் பிரசியஸ் ஸ்டோன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த புதிய எருசலேம்ல வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் வசனம் 12. அதற்கு பெரிதும் உயரமுமானதிலும் இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புதிய எருசலேமுக்கு பெரிதும் உயரமான மதில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. அதுக்கப்புறம்
கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. அப்போ 4 திசை இருக்குது, 4 திசையிலும் 3 வாசல்கள். அப்போ 4 3 12 வாசல்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. எதுக்கு? புதிய எருசலேமுக்கு. கரெக்டுங்களா? அதனுடைய பிரகாசம் எப்படி இருந்தது நாம் பார்க்கிறோம். அடுத்தது ரொம்ப உயரமான மதில் இருக்குது அந்த புதிய எருசலேமுக்கு. அதுக்கப்புறம் 12 வாசல்கள் இருக்குது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெரிதும் உயரமான மதில் அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா, இந்த மதில் யாரு என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அப்படின்னா பெரிதும் உயரமான மதில், இந்த மதில் சுவர் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த புதிய எருசலேமுடைய மதில் சுவர் யாரா இருக்க இல்ல என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? யாரா சொல்ல முடியுங்களா? சொல்லுங்க. டிஃபால்ட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சபைன்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் முற்பிதாக்கள் சொல்லலாம், அதுக்கப்புறம் திரள் கூட்டம் சொல்லலாம். தேவனுடைய ராஜ்யத்துல வேற என்னென்னதான் இருக்கும்? இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லலாம். இதுக்கு மேல என்ன பண்ண முடியாதுன்னு பார்க்க வேற எதுவும் நம்ம சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்ப பெரிதும் உயரமான மதில், அந்த மதில் சுவர் இன்னும் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் பின்னாடி படிக்க போறோம். அப்ப இந்த மதில் சுவர் யாரா இருக்க வாய்ப்பு இருக்குது? தப்பா இருந்தா பரவாயில்ல, நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நானே பேசிட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. ஏசு கிறிஸ்து. ஓகே, ஏசு கிறிஸ்து சபையும். ஓகே, சோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பெரிதும் உயரமான மதில், அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கிரேட் பெரிய மதிலா இருக்கு, அதே வகையில ரொம்ப உயரமா இருக்கு, ரொம்ப ஹையா இருக்கு. இப்படிப்பட்ட மதில் சுவர் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு புதிய எருசலேமுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. இந்த மதில் அப்படின்ற ஒரு விஷயம் யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மதில்ல என்ன இருக்குன்றத நம்ம பார்த்துட்டு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணலாம், படிக்கலாம். வெளிப்படுத்த 21:14 வசனம். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் வசனம் 14. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. சோ இப்ப என்ன அப்படின்னு பார்க்க, மதில் யார் அப்படின்னு கேட்கும்போது நம்ம யோசிக்கிறோம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆன்சர் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த மதில் சுவர் யார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அந்த மதில் சுவருடைய அஸ்திபாரம் யாருன்றதை கண்டுபிடிச்சோம்னா அந்த மதில் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டுங்களா? அப்ப அந்த மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள். 12 உடனே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 12 வாசலை பத்தி வேற வசனம் என்ன பண்ணிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அந்த வாசலை நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க யாருன்னு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 12 அஸ்திபார கற்கள் அது யாருன்னு வசனமே சொல்லிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் பதிர்ந்திருந்தது. அப்போ அஸ்திபாரம் அப்போஸ்தலர்கள் அப்படின்னா அதன் மேல கட்டப்பட்டிருக்கக்கூடிய மதில் யாரா இருக்கணும்? சபை. ஓகேங்களா? அப்ப 12 அஸ்திபார கற்கள் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போஸ்தலர்கள். அதுக்கு மேல கட்டப்பட்ட மீதி இருக்கக்கூடிய கற்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1,44,000 பேர். படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 20-21. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவருமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அந்த பரிசுத்த ஆலயமா எழும்பி வர ஒரு விஷயம் இங்க. அஸ்திபார கற்கள் யாருன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள், மூளைக்கல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப அதுக்கு மேல கட்டப்பட்டிருக்கவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 1,44,000 பேரு. எப்படி கட்டப்பட்டு வரோம் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்திபாரத்தின் மேல கட்டப்படக்கூடிய ஆலயமாக என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இருக்கிறோம். அப்பன்னா இவ்வளவு பெரிய மதில் சுவர் எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புதிய எருசலேமுக்கு என்ன பண்ணுது
இருக்குது. அப்ப இந்த புதிய எருசலேம் அப்படின்றது தேவனுடைய ராஜ்யம் பார்க்கிறோம். அப்ப இந்த ராஜ்யத்துல யார் வந்து ஆசீர்வதிக்கப்பட போறாங்க? ஒட்டுமொத்த மனுக்குலமும். அப்படின்னா இங்க இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறாரு, அப்போஸ்தலர்கள் அஸ்திபார கற்களா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 1,44,000 பேர் அப்படின்ற விலையுயர்ந்த பிரசியஸ் ஸ்டோன்ஸ். அதனாலதான் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பல எப்படி ஜொலிக்கிறதுக்கான காரணம், ரொம்ப பிரகாசமா இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்றத பாக்குறோம். அப்படின்னா இவ்வளவு பெரிய மதில் சுவர் இருக்கும்போது அதுக்குள்ள தீமைகள் காணப்பட வாய்ப்பு இருக்கா? இல்ல சாத்தானுடைய கிரியைகளை நடப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் நம்ம ஏற்கனவே படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 21:12. வெளிப்படுத்தல் 21:12. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும். மதில் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது வாசல்களை பத்தி என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. சோ இப்போ மதில் பார்த்தாச்சு, அதுல 12 அஸ்திபார கற்கள் இருக்கு, அதை பார்த்தாச்சு. அது மேல கட்டப்படுறவங்க சபை அப்படின்னு பாக்குறோம். இப்போ இந்த மதில்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 12 வாசல்கள் இருக்குங்களா? இப்ப இந்த 12 வாசல்களுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பேர் இருக்கு. இந்த 12 வாசல்கள் அப்படின்னு சொல்லும் போது அது எந்தெந்த பக்கம்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூமியினுடைய 4 திசைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. 4 திசை அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு பார்க்கும்போது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஒவ்வொரு பக்கமும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 வாசல்கள் அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவு வாசல்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராஜ்யத்துக்குள்ள ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் பிரவேசிக்கிறதுக்கு வழிகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. இதுதான் நம்ம எங்க படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஏசாயால இந்த வழியை பத்தி 3 வழி படிக்கிறோம் இல்லைங்களா? இடுக்கமான வழி, விசாலமான வழி, பெரும்பாதையான வழி. இப்போ இந்த 12 வாசல்களும் எதை அடையாளப்படுத்த அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் இத்தனை வாசல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெரும்பாதையான வாசல்கள், ஜனங்கள் எல்லாமே உள்ள போயிட்டு சீக்கிரமா அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு ஏதுவா அந்த வழிகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. ஆனா அந்த 12 வழிகள் வாசல்கள் யார் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்கணும். இந்த 12 வாசல்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். வெளிப்படுத்தல் 21:13. வெளிப்படுத்தல் 21:13. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது 12 வாசல் இருக்குது. இந்த வாசல்கள் எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உலக ஜனங்கள் அவங்களுடைய ஜீவனை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கும் அதே வகையில் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கும் இந்த வாசல்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது திறந்திருக்கு. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வரும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்க உள்ள போயிட்டு ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு எதுவா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாதையான வழியா என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. இந்த வாசல்கள் அருகே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது 12 தூதர்களை காவலுக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தேவன் வச்சிருக்கிறாங்க. அந்த வாசல்கள் மேல பேர் வேற இருக்கு, படிக்கலாம் சார். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியார் ஆகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. இப்ப பாக்குறோம் அந்த வாசல்கள் மேல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரவேலினுடைய சந்ததியாருக்கு 12 கோத்திரத்தாருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்பனா அந்த வாசல்கள் அருகே இருக்கக்கூடிய 12 தூதர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசனத்திலேயே நமக்கு ஆன்சர் இருக்குது. யாரா இருக்கலாம்? அப்போஸ்தலர்களா? அதான் நம்ம அஸ்திபாரத்திலே பார்த்துட்டோமே. 12 கோத்திரத்துடைய நாமங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேலுடைய 12 கோத்திரத்திலிருந்து வரக்கூடிய முற்பிதாக்களை இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அடையாளப்படுத்துது. அப்பனா இந்த புதிய எருசலேமுக்கு 12 வாசல் இருக்கு. 12 வாசல் பக்கத்துல 12 தூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறாங்க. அந்த வாசல்களுக்கு மேல எருசலேம்ல அதாவது என்னன்னு பார்க்கும்போது இஸ்ரேலுடைய சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அங்க
எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கோத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு முற்பிதாக்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த வாசல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது காவல் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அப்ப முற்பிதாக்களுடைய பாதுகாப்பு, சபையினுடைய பாதுகாப்பு, கிறிஸ்துவுடைய பாதுகாப்பு, இவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்கும்போது இந்த ஒரு புதிய எருசலேம் அப்படின்ற இந்த ஒரு தேவனுடைய ராஜ்யத்துல ஏன் அங்க தீமைகள் இருக்காது? ஏன் தீட்டு செய்யறவங்க அங்க இருக்க மாட்டாங்க? வஞ்சிக்கக்கூடிய சாத்தான் அவனுடைய கிரியைகள் இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பாதுகாப்பு உலக ஜனங்களுக்கு என்ன பண்ணப்படுது, கொடுக்கப்படுற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இந்த 12 தூதர்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் படிக்கலாம் பாருங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனம் 28, 29. நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். சோ இங்க நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தீர்க்கதரிசிகள், அவங்க முற்பிதாக்கள், இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, காணப்படுவாங்க. இப்ப நம்முடைய ஆண்டவர் பேசுற வார்த்தைகளை கேட்காதவங்க நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு உங்களால என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பேசுற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அவங்க ராஜ்யத்துல முற்பிதாக்கள் இருக்கும்போது ஜனங்கள் எல்லாம் எங்கெங்கிருந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 29ஆம் வசனம் படிக்கலாம். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள். அங்க பார்த்த அதே 4 திசைகள், 4 திசைகளில் இருந்து 4 வாசல்கள் இருக்குது, 3 வாசல்கள் இருக்குது, மொத்தம் 12 வாசல். இதுல இருந்து ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு உள்ள வந்து பந்தி இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கேட்டு ஆசீர்வதிக்கப்படுற அந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 12 தூதர்கள் வாசல்களை காக்கிறவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா முற்பிதாக்கள். இவங்க மூலமாக தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய ராஜ்யத்துல ஆசீர்வதிக்கப்பட போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்றோம் பார்க்கும்போது பாக்குறோம். சோ இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கிற சூழ்நிலையில தான் நம்ம என்ன பண்றோம் பார்த்தோம்னா இவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம பாக்குறோம்ல இருக்கக்கூடிய தீமைகள் ஆகட்டும், வஞ்சனைகள் ஆகட்டும், இந்த சபையா வாழ்ந்து முடிக்கிற அந்த ஒரு காலப்பகுதி வரைக்கும் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த அஸ்திபாரங்கள், மதில் சுவர் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதனுடைய மகிமை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விலையுயர்ந்த கற்களா இருக்கு. அப்படின்னா இப்ப நாம உலகத்துல சாதாரணமான ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஆனா புதிய எருசலேம்ல இருக்கக்கூடிய அந்த கற்கள் மாதிரி மாறணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை இருக்கு, என்ன தேவை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் நம்ம கிட்ட என்ன பண்ணுது, தேவைப்படுது. அப்பனா அந்த விலையுயர்ந்த கற்கள் எல்லாமே என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு குணலட்சணங்கள் தெய்வீக சுவாபம் நமக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க மாற்றப்படணும். ஆனா உலக ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அவசியம் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு ஏதுவான ஆசீர்வாதங்கள் இழந்து போனதாலும் பெற்றுக்கொள்றதுக்கு ஏதுவான எல்லா விதமான தேவைகளும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ராஜ்யம் சந்திக்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாக்குறோம். அடுத்தது இந்த புதிய எருசலேம் குறிச்சு அடுத்த ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா தூதன் ஆரம்பிக்கிறார். அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு என்ன பண்றாருன்னா முதல்ல பெரிய மதில் சுவர் இருக்குன்ட்டாரு, அதுக்கப்புறம் 12 வாசல் இருக்குன்ட்டாரு. இப்ப வாசலுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும் 12 தூதர்கள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னா சொல்லிட்டாரு அப்படின்றத பாக்குறோம். அடுத்தது இந்த புதிய எருசலேம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். வெளிப்படுத்து 21:15 வசனம். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் வசனம் 15. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். இப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருந்தார்ல அந்த தூதன் என்ன பண்றாருன்னா நகரத்தை அளந்து பார்க்கிறதுக்கு எது அப்படின்னு பார்க்கும்போது அந்த புதிய எருசலேம் அப்படின்ற அந்த ஒரு நகரத்தையும் அவருடைய வாசல், மதில்,
அது எல்லாத்தையும் அளக்கிறதுக்காக கையில என்ன வச்சிருக்கிறாங்க? பொற்கோல். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அளவு கோல் என்ன பண்றாருன்னா வச்சிருக்கிறாருங்களா. இப்ப அதை வச்சுதான் என்ன பண்ண போறாருங்களா? இந்த ஒரு புதிய எருசலேமை அளந்து என்ன பண்ண போறாருன்னா பார்க்க போறாருங்களா. அப்படின்னா இந்த பொற்கோல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய சத்தியம். இந்த சத்தியத்தை வச்சுதான் என்ன பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது அளக்க போறாரு. அப்படி அளக்கும் போது இந்த புதிய எருசலேம் எப்படிப்பட்ட ஒரு அளவுல இருக்கு அப்படின்றது என்ன பண்றாருன்னா அடுத்த வசனத்துல சொல்றாரு. வெளிப்படுத்தல் 21:16. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் வசனம் 16. அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். சோ இந்த நகரம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல சதுரம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கொயர் இல்ல கியூப் அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். இந்த புதிய எருசலேம் அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தை பார்க்கிறார், எந்த உருவத்துல பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா வட்டமாகவோ இல்ல உருளையாகவோ என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது இல்ல செவகம் கூட இருக்குது. அந்த மாதிரி இல்ல. இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சதுரமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சொல்றார். அப்ப சதுரம் அப்படின்றதுக்கும் மற்ற உருவங்களுக்கும் என்ன வித்தியாசம் யாராவது சொல்ல முடியுங்களா? ஓகே, எல்லாருமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் போல. மேக்ஸ பத்தி கேட்டோம்னா ரொம்ப டான்டான் என்ன பண்ணா பதில் சொல்றோம். சதுரம் அப்படின்றது என்னன்னு பார்க்கும்போது எல்லா பக்கமும் அதுக்கு எவ்வளவு எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவலா இருக்கும். கரெக்டுங்களா? அது என்ன ஒரு விஷயத்த குறிக்கிறதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்ஃபெக்ஷன் என்ன பண்ணுது, ஒரு பரிபூர்ணத்தை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது குறிக்கிறதா இருக்கு. அப்ப சதுரம் அப்படின்ற ஒரு விஷயமா எதை பார்க்க அப்படின்னு பார்த்தோம்னா புதிய எருசலேம் அந்த தோற்றத்தை என்ன பண்றாருன்னா பாக்குறாரு. அதனுடைய அகலமும் அதனுடைய நீளமும் சமம். எதுக்கு தான் சமமா இருக்கும்? கியூபுக்கு தான் சமமா இருக்கும், இல்ல ஸ்கொயருக்கு தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சமமா இருக்கும். நீளமும் அகலம் சமமா இருக்கும். ஓகேங்களா? நீளமும் அகலமும் சமமா இல்லாததுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வகம் உருவமா இருக்கும், இல்ல வேற ஏதாவது ஒரு உருவமா கூட நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். அவன் அந்த பொற்கோலினால் நகரத்தை அளந்தான். அப்படி அளக்கும் போது அது 12,000 ஸ்தாதி அளவா இருக்கு. அது நீளமும் அகலமும் உயரமும் சமம். இப்ப அடுத்து என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது நீளம் அகலம் சமமா இருக்கு அப்படின்னா செவகம். உயரம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணாது அப்படின்னு பார்க்கும்போது இருக்காது. அப்படின்னா நீளம் அகலம் உயரம் இது எல்லாமே சமமா இருக்கு அப்படின்னா அது எந்த ஒரு உருவத்துக்கு தான் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு பொருளுக்கு தான் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் பாக்குறோம். அப்பனா இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு அதாவது யோவானுக்கு இந்த தரிசனம் காமிக்கும் போது எப்படியா இருந்திருக்கும் அப்படின்னு கூகுள் இருக்கக்கூடிய பிக்சர் இது. ஓகேங்களா? அது எப்படி பாக்குறாருன்னா சதுரமா பாக்குறாரு. அதனுடைய நீளம் அகலம் உயரம் இது எல்லாமே ஒரே அளவா இருக்கு. அடுத்தது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அப்ப சதுரம் அப்படின்னா இதுக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 6 பக்கங்கள் இருக்கும். அதுக்கு எட்ஜஸ் இருக்கும். விளிம்புகள் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 12 விளிம்புகள் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த சதுரத்துல அதனுடைய அகலம் எவ்வளவு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அளந்து பார்க்கும்போது 12,000 சாதி தூரம். அப்படின்னா ஆங்கிலத்துல பர்லாங் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இந்த புதிய எருசலேம் அளந்து பார்க்கும்போது 12,000 சாதி தூரம் அப்படின்றது பர்லாங். அப்ப ஒரு பக்கத்துக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 12,000 பர்லாங் அப்படின்னா இந்த சதுரத்துக்கு எத்தனை விளிம்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6 பக்கம் இருக்கு. விளிம்புகள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தா எட்ஜஸ் 12 எட்ஜஸ் இருக்கு. இந்த 12,000 சாதி தூரத்தையும் இன்ட்டு 12 விளிம்புகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எத்தனை வரும் தெரியுங்களா?
அப்ப புதிய எருசலேம் அப்படின்றது எல்லாம் நம்ம ஆரம்பத்துல கேட்கும்போது ஒரு சிலர் நாம தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பனா இந்த புதிய எருசலேம் அப்படின்றது 1,44,000 பேர் இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா தேவனுடைய திட்டத்துல இந்த 1,44,000 பேர் அப்படின்றது இன்னைக்கு ஒட்டுமொத்த பெயர் சபையெல்லாம் இந்த மாதிரி 1,44,000 பேர் யார் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க எல்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது மனுஷங்களே இல்ல. அவங்க எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேற்று கிரகத்துல வாழ்றவங்க அப்படின்னு கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது யோசிப்பாங்க. என்ன ஒரு விஷயம் பார்க்க, இந்த சபை அப்படின்றது எவ்வளவு பேர் தான் அப்படின்னு பார்த்தோம்னா 1,44,000 பேர் தான். இது நேரடியாவும் நம்பர் இருக்கு. தேவனுடைய திட்டத்தில் அந்த புதிய எருசலேமுடைய அந்த அளவை வச்சு நம்ம பெருக்கி பார்த்தோம் அப்படின்னா அதுலயுமே இந்த 1,44,000 அப்படின்ற அந்த சபை வகுப்பாருடைய எண்ணிக்கை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறத பாக்குறோம். அடுத்தது வெளிப்படுத்தல் 21:17 படிக்கலாம். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் வசனம் 17. அவன் அதன் மதிலை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த புதிய எருசலேம் அந்த சதுரத்தை அளந்து பார்க்கும்போது 12,000 சாதி தூரம் ஒவ்வொரு விளிம்புகள் வச்சு நம்ம பெருக்கி பார்க்கும்போது 1,44,000 பேர் வந்தது. அடுத்தது இந்த மதில் அளக்கிறார். இந்த மதில் யார் நம்ம பார்த்தோம்? சபை வகுப்பார். ஓகேங்களா? இப்போ அந்த மதில் சபை வகுப்பார்ன்றத இன்னொரு கால்குலேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்? போட போறோம். அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 144 முழம். டைரக்டா அந்த 144 மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த சபை வகுப்பார் கிறிஸ்துவோட கூடுது இந்த புதிய எருசலேம் அப்படின்ற தேவனுடைய ராஜ்யம் எத்தனை வருஷம்? 1000 வருஷம். 144 × 1000 போட்டோம்னா எவ்வளவு வரும்? தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்துல எப்படியா மறைஞ்சிருக்கு. அப்பனா இந்த புதிய எருசலேம்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அவங்க மூலமா தான் தேவன் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் ஆசீர்வதிக்க போறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு தான் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்தை கொடுத்து தேவன் அழைச்சிருக்கிறார். அப்படின்னா இதுல ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னா யார் தான்? அதான் பாக்குறோம். உன்னதமான ஒரு அழைப்பு, மேலான அழைப்பு. இந்த அழைப்பு எல்லாருக்குமே இல்ல. ஆனா இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் அழைப்புக்கு நம்ம சாதாரணமா வாழ்றோம், உலக ஜனங்கள் வாழ்ற மாதிரி இல்ல. தேவையில்லாத எல்லா மாம்சத்தினுடைய கிரியைகளும் இல்ல மாம்சத்துடைய குணலட்சணங்கள் நமக்குள்ள இருக்குது அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இதனுடைய மகிமையை நம்ம ஒப்பிட்டு பார்த்து இப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவங்களா மாறணுன்றதுக்காக நாமளே மறுரூபமாக வேண்டிய ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த ஒரு மதில் இதனுடைய அளவு பத்தி பேசுறாரு. அதே மாதிரி இந்த மதில் நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லைங்களா? படிக்கலாம். வெளிப்படுத்தல் 21:18. வெளிப்படுத்தல் 21:18. அதன் மதில் வச்சிர கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. சோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த புதிய எருசலேமே இப்படிதான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விலையுயர்ந்த கற்களால கட்டப்பட்ட ரத்தின கல்லா இருக்கு. அதே வகையில வஜ்ர கல்லா என்ன பண்ணுது இருக்குது. இந்த மதில் சுவரை பத்தி சொல்லும் போதும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா வஜ்ர கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொண்ணா என்ன பண்ணுது இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது பாக்குறோம். அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த அளவுக்கு விலையுறந்த கற்களை இங்க அது உதாரணமா பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விலையுறந்த கற்கள் எல்லாமே எதை குறிக்கிறதா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விலையுறந்த தெய்வீக குணலட்சணங்களை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது குறிக்கிறதா இருக்குது. இந்த ஒரு கற்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது படிக்கலாம். 1 பேதுரு 2:5 1 பேதுரு 2:5 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு. சோ இந்த ஒவ்வொரு கற்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது எல்லாமே ஜீவனுள்ள கற்கள். யார் அந்த கற்கள்?
இந்த மதில் சுவர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கற்களும் ஜீவனுள்ள கற்களா கட்டப்பட்டு வரும். அந்த கற்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பிரகாசமுள்ள கற்களா, அதே வகையில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வஜ்ரக்கல்லா இல்ல பிரிசியஸ் ஸ்டோனா என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. சோ அப்படி கட்டப்பட்ட வரவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாம. அப்போ இந்த ஒரு பரிசுத்த நகரத்தை பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா ரொம்ப பொண்ணா என்ன பண்ணுது, கோல்டு அப்படின்றது நம்ம எதுக்கு தான் உதாரணமா பார்ப்போம், தெய்வீக சுவாபம். அப்போ அங்க கோல்டு மட்டும் இல்ல, விலையுயர்ந்த எல்லா ஸ்டோனுமே இருக்கக்கூடிய ஒரு பட்டணமா தான், ஒரு தேவனுடைய நகரமா தான், ஹோலி சிட்டியா தான் எது இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த புதிய எருசலேம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது அப்படின்றத பாக்குறோம். சோ இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு காட்சி தான் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் இந்த புதிய எருசலேமை குறித்து என்ன பண்றாரு பாக்குறாரு. இப்போ இந்த ஒரு புதிய எருசலேம்ல இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒவ்வொரு அதனுடைய மதிலாகட்டும், அதனுடைய வாசல்களாகட்டும், அதுல ஜனங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட போகிற அந்த ஒரு நிலைமைகளாகட்டும், இப்ப தேவனுடைய திட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிரகாசமா இருக்குது. இவ்வளவு விலையுயர்ந்த அந்த ஒரு தேவனுடைய திட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த கற்களா நாம் மாறணுமா வேண்டாமா? இப்ப அதை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாடத்தை நிறைவு செய்யலாம். இப்ப ஏற்பட்ட ஒரு புதிய எருசலேம்ல ஒரு பாகமா இல்ல அதுல விலையுயர்ந்த ஒரு கற்களா நாம இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணுமா வேண்டாங்களா? இது மட்டும் கிடையாது, அந்த அஸ்திபாரத்துல வஜ்ரக்கல் மட்டும் இல்ல, பொன்னா வேற மின்னல. அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே விலையுயர்ந்த கற்களா இருக்கு இல்லைங்களா, அந்த எல்லா கல்லும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 21:19 வெளிப்படுத்தல் 21 வசனம் 19. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திர நீலம், மூன்றாவது சந்திர. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த புதிய எருசலேம்ல அதிகமா சொல்லப்பட்ட விஷயம் என்ன தெரியுங்களா? நகரத்தினுடைய மதில். ஏன்னா தேவனுடைய திட்டத்துல அந்த மதில் தான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்ப அந்த மதில்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்திபாரங்கள்ல சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாவது அஸ்திபாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வச்சிரக்கல்லு, இரண்டாவது இந்திர நீலம். அடுத்து படிக்கலாம் ஒன்னா. இரண்டாவது இந்திர நீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம். இப்படியாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு கற்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மீதி இருக்கிறதெல்லாம் படிச்சிடலாம் சார். வெளிப்படுத்த 21:20 ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ணரத்தினம், எட்டாவது படிகப்பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளை என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது விலையுயர்ந்த கற்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது என்னென்ன கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு 12 கற்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இது ஏதாவது நம்ம பார்த்திருக்கிறோமா யாராவது? இல்ல உலகத்துல இந்த மாதிரி கற்களை பார்த்திருக்கிறோமான்னு கேட்கிறேன். ஒருவேளை இந்த கல்லாம் ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவரு தான் உலகத்திலே இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். அப்பனா இந்த மதில் சுவருக்கு இப்படிப்பட்ட கற்கள் இருக்கு அப்படின்னா உலகத்தினுடைய பார்வையில நாம எல்லாம் பைத்தியமானவங்க, ஒண்ணுமே இல்லாதவங்க, கொலைக்க தெரியாதவங்க. ஆனா இந்த சத்தியத்தை கேட்டு நாம அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த தெய்வீக சுவாபம் நமக்குள்ள பெருகும் போது பெருகி இந்த ஒரு அஸ்திபாரத்துல ஒரு அங்கமா ஒரு கல்லா நம்ம போய் இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய மகிமை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இத்தனை கற்களினுடைய மகிமை யோசிக்க முடியுதுங்களா பிரதர்? நானாவது அப்படியாவது நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு நம்முடைய நிலைமை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க, ஞானிகள் அநேகர்
இல்லை. வல்லவர்கள் அநேகர் இல்லை. பிரபுக்கள் அநேகர் இல்லை. வந்த அநேகர் எப்படிப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை தெரிஞ்சுக்கிட்டாருங்களா? பைத்தியம், ஒண்ணு இல்லாதவங்க, இழிவானவங்க, பலகீனமானவங்க, ஒண்ணுமே இல்லாதவங்க, இப்படிதான் இருக்கும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 26, 27 படிச்சோம்னா நம்ம படிக்கலாம். அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்துட்டு இப்படிப்பட்ட ஜொலிக்கக்கூடிய ஒரு விலையுறந்த கற்கள் அப்படின்ற அந்த குணலட்சணம் நமக்குள்ள வரணும் அப்படின்னா எப்படி நம்ம அப்படியே மாற்றப்பட முடியும்? எப்படி மாற்றப்பட முடியும்? வாய்ப்பு இருக்குங்களா? வாய்ப்பு இருக்கா? நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க பதில் சொல்லலாமா அப்படின்னு. அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நமக்குள்ள மாறதுக்காக தான் தேவன் நம்மளை அழைச்சி சத்தியத்தை கொடுத்து குணலட்சணங்களை வளர்த்தி நம்முடைய சுயபலத்தினால முடியாது அப்படின்றது யாருக்கு தெரியும்? தேவனுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அப்பனா நமக்குள்ள இந்த தெய்வீக சுவாபங்கள் எப்படிதான் வளரும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய பலம் அதுக்கு தான். பரிசுத்தாவி ஏன் நமக்கு? தேவனுடைய சத்தியங்கள் ஏன்? இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மள அப்படியாக இதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து என்னதான் சத்தியம் சொன்னாலும் தேவனுடைய ஆவி எனக்கு உணர்த்தினாலும் நான் மாறவே மாட்டேன் அப்படின்றவங்க என்ன பண்ண முடியாது. இப்படியெல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது ஜொலிக்கலாம் முடியாது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி தங்களை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன வாங்க? இப்படிப்பட்ட பிரகாசமுள்ள கற்களா புதிய எருசலேமுடைய ஒரு அசிபாரமா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு என்ன பண்றாங்கன்னா தேவன் நம்ம கொடுக்கறாங்க. அப்பனா இந்த ஒரு 12 கற்கள், விலையேர்ந்த கற்களும் எங்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மதில் சுவர்ல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறோம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது 12 வாசல்களுக்கும் 12 முத்துக்களா இருந்தான. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தா இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொண்ணா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் படிச்சுட்டு தான் பெயர் சபையில என்ன யோசிக்கிறாங்கன்னா பரலோகம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் பொண்ணு, வெறும் கோல்டு தான், தங்கமா இருக்கும். தங்கத்துல கார் ஓடும், தங்கத்துல தட்டு இருக்கும், டம்ளர் இருக்கும், எல்லா பொருளுமே எப்படிதான் இருக்கும். ஆனா சாப்பாடு மட்டும் தங்கத்துல என்ன பண்ணாது. அப்படின்னா இது எல்லாமே மாம்ச பிரகாரமா பாக்குற ஒரு பார்வையும் ஆவிக்குரிய ஒரு பார்வை அப்படின்ற ஒரு விஷயத்த தேவன் நமக்கு அந்த ஒரு நம்முடைய சிந்தனையை ஓபன் பண்ணார் இல்லையா? அது எவ்வளவு பெரிய விஷயம். இது எல்லாமே சபையா மாற போறவங்களுக்கான ஒரு அடையாளம். தேவனுடைய ராஜ்யம் வந்தா அதுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மனக்கண்களை திறந்து இந்த சத்தியத்தை புரிய வைக்கிறாருனாவே அதுவே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்துக்காக தேவன் அழைச்சிருக்கிறாரு. அப்ப முத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த முத்துக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45, 46 வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 45, 46. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். சோ இப்ப என்ன ஒரு விஷயம் பார்க்கணும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி விலையுயர்ந்த முத்துக்களா நம்மளை பார்த்ததுனாலதான் அவருக்குண்ட எல்லாத்தையும் அவருடைய ஜீவனையும் கொடுத்து என்ன பண்ணிருக்கிறாரு, நம்மள விலைக்கு என்ன பண்ணிட்டாரு, வாங்கி இருக்கிறாரு. அப்ப அவருடைய பார்வையில நம்ம விலையுயர்ந்த முத்துக்களா இருக்கிறோம். ஆனா நாம தான் என்ன நினைச்சுக்கிறோம், எனக்கு ஒன்னும் தெரியாது, சபை வாய்ப்பா அதுக்கும் எனக்கும். ஏன்னா அந்த அழைப்புக்கு தான் வந்துட்டு நம்முடைய சுயபலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சார்ந்து அதுக்கும் எனக்கும் ரொம்ப தூரங்க, எனக்கெல்லாம் அந்த ஒரு வாய்ப்பெல்லாம் என்ன பண்ணாது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது வருவேன், கேட்பேன், போவேன். அதுக்கப்புறம் எந்த மாற்றத்தையும் என் கூட என்ன பண்ணக்கூடாது. என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது என்ன நோக்கத்துக்காக தேவன் அழைச்சாரோ இந்த சாத்தானுடைய வஞ்சனை, விழுந்து போன சுவாபத்தினுடைய ஏமாற்று வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் நீங்க தகுதி இல்லைங்க, தகுதி இல்லைன்னு தேவனுக்கு தெரியும், நமக்கும் தெரியும்.
அதனால தேவன் தகுதி இல்லைன்றதுனால நம்மளெல்லாம் அழைச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. கரெக்டுங்களா? அப்ப அழைச்சிருக்கிறார் அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக அழைச்சாரு? உங்களுடைய விசுவாசத்தை துவக்கினவர் கிறிஸ்துவுடைய நாள் பரியந்தம் நடத்தி வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுங்க, ஓடுங்க. தேவன் நடத்துவாரு, நம்மள மாத்துவாரு, சபையா நம்ம மாறுவோம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது உறுதியா இருக்கணும். ஒருவேளை எப்படிப்பட்ட ஒரு பலகீனம் நம்ம கிட்ட குறைகள் இருந்தாலும் அந்த ஒரு நம்பிக்கையை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்து நம்ம முன்னேறுவதற்கு, நம்மளை மாற்றுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது உறுதியா இருக்கும். அப்படின்னா இப்படிப்பட்ட முத்துக்களா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நாம இருக்கிறதுனால தான் தேவன் சத்தியத்தை கொடுத்து கிறிஸ்துவோட ஜீவனை கொடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கிறாருன்னா மீட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த ஒரு கற்களா முத்துக்களா நம்ம மாறணும் அப்படின்னா கடைசி 5வது வால்யூம்ல நம்முடைய மூத்த சகோதரர் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தைகள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா எழுதியிருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். இப்படி இதுல இப்படிப்பட்ட ஒரு புதிய எருசலேமினுடைய அஸ்திபாரத்துல ஒரு விலையுயர்ந்த ஒரு பிரகாசம் உள்ள கற்களா நம்ம மாறணும் அப்படின்னா எப்படி அதை மாறணும், எப்படிதான் மாற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது படிக்கலாம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனம் 7. ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. இந்த புதிய எருசலேம் அப்படின்றது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ராஜ்யம் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டுல சாலமோன் என்ன பண்ணார்னா ஆலயம் கட்டினார். கரெக்டுங்களா? அப்ப அந்த சாலமோன் கட்டின அந்த ஒரு ஆலயம், அது அந்த ஆலயத்தை வந்து அர்ப்பணிக்கிற ஒரு விஷயம், டெடிகேட் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுவதனுடைய அடையாளமாக தான் அங்க என்ன பண்ற அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா செஞ்சிருக்கிறார். அப்ப அந்த ஆலயம் கட்டப்படும் போது என்ன சாலமோன் பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா கல்லு எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வந்து இந்த ஆலயத்துல எப்படி எல்லாம் கட்ட போறாரோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா கற்களை ஆலயம் கட்டுற இடத்துல என்ன பண்ணல, ரெடி பண்ணல. இந்த கற்களை என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா எங்க வெட்டி எடுக்கப்படுதோ அங்கே என்ன பண்ணிட்டாரு, ஷேப் பண்ணிட்டாரு. ஷேப் பண்ணிட்டு கொண்டு வந்து ஃபிட் பண்றது மட்டும் தான் எங்க ஆலயத்துல. அப்பனா அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே என்ன பண்ணுச்சுங்களா கட்டப்பட்டுச்சு. அப்பனா அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான இரும்பு எந்த சத்தமும் என்ன பண்ணலாங்க கேட்கல. ஏன் அப்படின்னா அங்க வந்து எந்த உடைக்கிற வேலையும் செதுக்கிற வேலையும் என்ன பண்ணல, செய்யல. அது வேலை எல்லாத்தையும் எங்கே பண்ணிட்டாரு, எங்க வெட்டி எடுக்குதோ அங்கே பண்ணிட்டாரு. இப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் சாலமோனுக்கு அடையாளமா என்ன பண்றாரு இருக்கிறாரு. இப்ப அவருடைய ஆலயம் இதுக்கு தேவையான கற்களை பரலோகத்துல வந்த பிறகு என்ன பண்ண மாட்டாரு, செதுக்கிற வேலையெல்லாம் என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டாராம். மகிமை அடைந்ததுக்கு அப்புறம்லாம் என்ன பண்ண மாட்டாரு, அப்படி எல்லாம் செய்யல. மாறாக இந்த கற்களை எங்க எடுத்தாரோ அங்கே என்ன பண்றாரு. அப்ப அந்த கற்கள் எல்லாமே யாரு, நாம. அப்ப நம்மளை வெட்டி என்ன பண்ணோம், எடுக்கணும். முதல்ல என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாறையா இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அங்க இருந்து ஒரு கல்லை வெட்டணும் அப்படின்னால என்ன பண்ணோம், அடிச்சு உடைச்சி. இல்ல அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னா பெரிய என்ன பண்ணோம், வெடி என்ன பண்ணோம் வச்சுதான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது பேத்து. அப்பனா இவ்வளவு பெரிய வேலை என்ன பண்ணிருக்காரு, நம்மளெல்லாம் இந்த உலகத்துல இருந்து பிரிக்கிறதுன்றது சாதாரண விஷயமா, சாதாரண விஷயங்களா? நமக்கு என்ன சாதாரணமா தெரியலாம், ஆனா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த விஷயம் எல்லாருக்கிட்டையும் தேவன் என்ன பண்ணல, செய்யல. எல்லாரையும் இப்படி என்ன பண்ண முடியாது, பிரிஞ்சு அவங்களால என்ன பண்ண முடியாது, வர முடியாது. முதல்ல என்ன பண்றாருன்னா தேவன் அவருக்கு உகந்த ஒரு கல்லாம் மாறணுன்றதுக்காக முதல்ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும், இந்த உலகத்துல என்ன பண்ணிருக்கிறாரு, அநேகருடைய வாழ்க்கையில வெடி வச்சு என்ன பண்ணிருக்கிறாரு, கிளப்பி இருக்கிறார். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே கொண்டு போயிட்டு ஆலயத்தில் வைக்க முடியுமா, ஷேப் பண்ற ஒரு விஷயம். இப்ப அந்த ஷேப் பண்ற விஷயம் தான் எங்க நடந்துட்டு இருக்கு,
இங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, நடக்குது. அப்போ புதிய எருசலேமினுடைய விலை உயர்ந்த ஒரு கல்லா ஒருத்தவங்க மாறணும் அப்படின்னா ஷேப் பண்ற இடம் இந்த பூமி தான். இங்கே என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நம்மள ஷேப் பண்றாரு. அந்த ஷேப் பண்ற ஒரு வேலைய எப்படி செய்யறார் அப்படின்றதான் நம்முடைய மூத்த எழுதியிருக்கிறாங்க. படிக்கலாம் சிஸ்டர். மகிமையுள்ள ஒரு ஆலயத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டு வருகிறார் என்று வேதாகமம் நமக்கு தெரிவிக்கின்றது. இதன் மூலமாக உலகம் மாந்தர் அனைவரும் தேவனோடு ஒப்புரவாகி ஒரு மனப்படுவார்கள். இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகிமையுள்ள ஆலயத்தை தேவன் என்ன பண்றாருன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். சபை என்ன பண்றாருன்னா ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த இந்த இவங்களை கொண்டுதான் என்ன பண்ண போறாருன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் தேவனோட ஒப்புரவாகிற ஒரு விஷயமும் தேவனோட ஒருமனப்படுறதுக்கும் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது இவங்கள வச்சுதான் என்ன பண்ண போறாருன்னா செய்ய போறார். யாரு? இந்த ஆலயத்தை வச்சு. அப்ப அந்த ஆலயத்துல ஒரு கல்லா மாறணும் அப்படின்னா அந்த ஜீவனுள்ள கற்களை ஆயத்தம் பண்ற விதம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சார். அந்த ஆலயத்துக்குரிய ஜீவனுக்கல்லாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்பதை நன்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்ப என்ன ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆலயத்துல ஒரு கல்லா ஒருத்தவங்க மாறணும் அப்படின்னா நாம எப்படிப்பட்ட தகுதிகள் நமக்குள்ள என்ன பண்ணணும் இருக்கணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு பார்த்துட்டு அடுத்து படிக்கலாம் சார். இவர்கள் தங்கள் தலையாகிய கிறிஸ்துவோடே ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறார்கள். இயல்பாகவே கரடுமுரடாக இருக்கின்ற நாம் எப்படி இருக்கிறோம்? இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெடி வச்சு வரும்போது அந்த கல்லை இல்ல வந்து அடிச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லா பக்கமும் எப்படி இருக்கும்? தெரியாம ஏதோ கை கால் ஏதோ பட்டுச்சுன்னா என்ன பண்ணும்? அப்படியே ரொம்ப கரடு முடாரா இருக்கிறதுனால டக்குன்னு பட்டுச்சுன்னா என்ன பண்ணும்? அப்படியே ரத்தம் கிழிச்சு வரும். அந்த மாதிரிதான் நம்ம அழைக்கப்படும் போது ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம். அதனாலதான் பிரதர் பக்கத்துல போனாலும் என்ன பண்ணிடுறாங்க, சர்க் இந்த பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காயம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏற்படுத்துறாங்க. இது உண்மை. இது என்ன அப்படின்னு பார்க்கும் நம்ம அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டாலும் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம்? ரொம்ப சொர சொரன்னு கரடு முடா இருக்கிறோம். பக்கத்துல யாராவது வந்தா என்ன பண்றோம்? மத்தவங்க பண்றாங்க அப்படின்றத விட நாம என்ன பண்றோம்? இன்னொருத்தவங்களுக்கு நான் அந்த ஒரு விஷயத்த பண்றேன். ஏன் அப்படின்னு பார்க்கும் அப்படிப்பட்ட நிலைமையில என்ன பண்றோம் நம்ம இருக்கிறோம். அடுத்தது படிக்கலாம். அந்த ஆலயத்திற்குரிய கிருபையில் கொஞ்சமேனும் இசைவில்லாமல் இருக்கும்போது மூளைக்கு தலை கல்லான கிறிஸ்துவிடம் இருந்து பல வகையிலும் மாறுபட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்த முதல்ல எந்த விஷயத்த புரிஞ்சுக்கங்க அப்படின்னா இந்த மாதிரி கரடுமுரடா இருக்கிறோம். இப்ப அந்த ஆலயத்துக்குன்னு ஒரு மகிமை கிருபை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட மேலான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம தகுதி இல்லை அப்படின்றத என்ன பண்ணணும்? முதல்ல உணரணும். எந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு குணாதிசயங்களையும் அவரையும் பார்க்கும்போது இப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு அவர் கூட நான் போகணும் அப்படின்னா எவ்வளவு குறைவுபட்டிருக்கன்றத உணரணும். அப்படி உணர்ந்து என்ன பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா இப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ள மனதையுடைய நாம் இப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ள மனதையுடைய நாம் தேவ கிருபையினாலே தெய்வாலயத்தில் வைக்க வேண்டிய கல்லாக மாறப்பட வேண்டுமானால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வார்த்தை கொஞ்சம் கடினமா கூட இருக்கலாம். முரட்டாட்டம் உள்ள மனது அப்படின்னா வணங்கா கழுத்து இதெல்லாம் யார் பண்ணாங்க? எப்படி இருந்தா யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த மாம்ச பிரகாரமா இருக்கக்கூடிய நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சுவாபம் மாற்றப்படணும் அப்படின்னா படிக்கலாம் சார். எவ்வாறு கல் ஒளியினால் செதுக்கி சீராக்கப்படுகிறதோ அது போல நாமும் செதுக்கப்பட வேண்டும். என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது சாலமோன் பண்ண விஷயம் கல்லு என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா உளி சுத்திய வச்சு என்ன பண்ணல தேவாலயத்துல குள்ள ஃபிட் பண்ணும்போது பண்ணல. அப்பனா எங்கவே அப்படின்னு பார்க்கும்போது அது செதுக்கப்பட்டு கொண்டு வருதுன்னு பாக்குறோம். அப்பனா இப்படிப்பட்ட சொர சொரன்னு ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடிய கல்லா நம்ம இருக்கிற நாம சுத்தியும் உளியும் வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மள செதுக்குவாரு. யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம்
ஷார்ப்பா இருக்கோ, மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு பகுதி எங்கெங்க இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ண போறாரு இயேசு கிறிஸ்து? இப்போ சரி பண்ண போறாரு. அதுக்கு என்ன பண்ணுவாரு? கல்லு உளி என்ன பண்ணுவாரு? கல்ல என்ன பண்ணுவாருன்னா உளி சுத்திய வச்சு என்ன பண்ணுவாருன்னா செதுக்குவாரு. எப்படி கல்லு சீராக்கப்படுகிறதோ அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணுவோம்? செதுக்கப்பட வேண்டும். அடுத்த சிஸ்டர் படிக்கலாம். கர்த்தருடைய சுத்தி ஒளி இவைகளினால் செதுக்கப்படாதவர்கள் அவருடைய ஆவியின் சாட்சியை பெறாதவர்கள் ஆவார். இந்த ஒரு லைன் ரொம்ப முக்கியம். யாரு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில இந்த அழைப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சுத்தியும் ஒளியும் பயன்படுத்தப்படலையோ அவங்க என்ன பண்ண முடியாது. தேவனுடைய ஆவியினால் சாட்சி பெறப்பட்டவங்களா என்ன பண்ண முடியாது. அப்பனா சத்தியத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். தேவன் அவருடைய ஆவியினால் நம்மள என்ன பண்ணிருக்காருன்னா ஜெனிப்பிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிற ஒரு விஷயம் நம்ம புதிய சிருஷ்டி அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குமோ அடுத்தது சுத்தியும் ஒளியும் என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்க்கும்போது கூடவே கொண்டு வந்து இப்ப நம்மள என்ன பண்ணுவாரு? செதுக்குவார், ஸ்டே பண்ணுவார். படிக்கலாம் சிஸ்டர். இத்தகைய சிற்றையை வேதத்தின்படி அமைந்த மனதோடு பெற்றுக்கொண்டால்தான் ஆவியின் சாட்சியை பெற்றவர்களாக ஆலயத்தில். அந்த சுத்தி ஒளி அப்படின்றது என்ன சொல்றாருன்னா சிற்றைகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுவார்னா அனுமதிச்சு இப்ப என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் எப்படி இருக்கணுமா? வசனத்தின் பிரகாரம் இருக்கணுமா? வேதத்தின்படி அமைந்த மனதோடு பெற்றுக்கொண்டால்தான் ஆவியின் சாட்சியை பெற்றவர்களாக ஆலயத்தின் ஜீவனுள்ள கற்களா என்ன பண்ண முடியுமா? இப்ப உலக ஜனங்கள்கிட்ட பாடுகள் இருக்குது, அவங்களுமே கஷ்டப்படுறாங்க. மனைவி அவங்கள காயப்படுத்துறாங்க, கணவன் காயப்படுத்துறாங்க, இல்ல தெரிஞ்சவங்க இல்ல சொந்தக்காரங்க எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தினுடைய கவலை கஷ்டங்கள் எல்லாமே இருக்குது. கரெக்டுங்களா? இப்ப அதே மாதிரிதான் நானும் துன்பத்தை பாடுகளை அனுபவிக்கிறேன் அப்படின்னா நமக்கு பரலோக வாய்ப்பு இப்படிப்பட்ட விலையுறந்த கற்கெல்லாம் நம்ம மாற முடியுமா? மாற முடியுங்களா? என்னன்னு பார்க்கும்போது உலக ஜனங்கள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அதே கஷ்டம் தான் நானும் அனுபவிக்கிறேன். அதனால எனக்கு பரலோக வாய்ப்பு தேவன் தருவாருங்களா? தருவாருங்களா? அப்பனா அவங்க படுற பாடுகளுக்கும் நம்ம படுற பாடுகளுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் என்ன பண்ணணும்? நாம படுற பாடுகள் எதுக்காக இருக்கும் அப்படின்னா தேவனுடைய சித்தம் சத்தியம் இதை சார்ந்து நம்ம நிக்கும் போது அது நிமித்தமா பாடுகள் வருது அப்படின்னா இது நம்மள தெய்வீக குணலட்சணத்துக்கு மாற்றுறதுக்காக தேவனால் அனுமதிக்கப்படக்கூடிய பாடுகள். இல்ல உலக ஜனங்கள் படுற மாதிரி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்களை தான் நான் இது வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். தேவன் சத்தியம், தேவன் எதிர்பார்க்க குணலட்சணம் மாறுவதற்காக எனக்குள்ள பாடுகள் அப்படிப்பட்ட விஷயங்களை ஒருவேளை தேவன் அனுமதிக்காம இருக்கிறார் அப்படின்னா நம்ம யோசிக்கணும், இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணல. அப்படியா பார்க்கும்போது வேதத்தின்படி அமைந்த மனதோடு நம்ம பெற்றுக்கொண்டால்தான் ஆவியின் சாட்சியை பெற்றவர்களாக ஆலயத்தின் ஜீவன்ல கற்கலாம் ஆக முடியும். அடுத்தது சிஸ்டர். இந்த ஆலயத்தின் மூளைக்கு தலைக்கல்லான கிறிஸ்துவும் கூட இந்த சிற்றைக்கு தப்பவில்லை. யாருமே தப்பலையா? கிறிஸ்துவே என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது இதுல இருந்து தப்பிக்கல. அப்பனா நமக்கு கண்டிப்பா என்ன பண்ணும்? என்னன்னா பரிபூர்ணமானவரு, அந்த பரிபூர்ணமானவருக்கே என்ன ஒரு விஷயம் தேவன் வேண்டான்னு சொல்ல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உபத்திரவங்கள் சிக்ஷைகள் அப்படின்ற ஒரு விஷயம், பாடுகள் உபத்திரவங்கள். அப்பனா நாமெல்லாம் யாரு? அபூர்ணத்தினுடைய கட்டுகளா இருக்கிறோம். கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளை ஷேப் பண்ணோம் அப்படின்னா தேவன் இன்னும் பவர்ஃபுல்லான ஆயுதத்தை கொண்டு வந்தா என்ன பண்ணுவாரு? நம்மளை உருவாக்குவார். படிக்கலாம் சிஸ்டர். இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி, உபத்திரம் இவைகளில்லாமல் நாம் ஓய்வாக சந்தோஷமாக இருப்போமே ஆனால் நாம் நிச்சயமாக ஜீவனுள்ள கற்களாக மாற முடியாது. யார் மாற முடியாது? ஏன் இந்த ஒவ்வொரு லைனும் படிக்கிறோம் அப்படின்னா துப்துவாலயம்ல இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃப் இது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவம், துன்பம், அதே மாதிரி இடுக்கமான ஒரு வழி, நெருக்கமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழல அப்படின்னா இதுல இருந்து ஓய்வா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம்.
ஜாலியா என்ன பண்றோம், நினைச்சதெல்லாம் செய்யறோம், பிடிச்ச மாதிரி வாழ்றோம், கோபம் வந்தா கோவப்படுறோம், சண்டை போடணும்னா சண்டை போடுறோம். எல்லாமே என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்னலாம் தோணுதோ எல்லாத்தையும் பண்றோம். அப்படின்னா நாம எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ள பங்கடைய முடியாது அப்படின்னு பார்க்கும்போது, ஜீவனுள்ள கற்களால் என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. மாறாக எப்படிதான் மாற முடியும் அப்படின்னு பார்க்கும்போது மாறாக உபத்திரம், துன்பம், நெருக்கமான வழி, இடுக்கமான வாசல் இவைகளுக்காகவே குறிக்கப்பட்டவர்களாயிருந்து நாம் இதனை அனுபவிக்கும் போதுதான் ஜீவனுள்ள கற்களாக மாறி ஆவிக்கேற்ற மாளிகையின் ஒரு பகுதியாக தேவ பிள்ளைகளாகவும் சாட்சியை பெறுவோம். அந்த ஆவிக்கேற்ற மாளிகையில ஒரு பாகமா மாறணும் அப்படின்னா வேத வசனம் சொல்ற மாதிரி இந்த உபத்திரவம், துன்பம், நெருக்கமான இடுக்கமான வாசல் வழியா இப்படிப்பட்ட அனுபவங்களின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஜீவனுள்ள கற்களாக என்ன பண்ண முடியுங்களா, மாற முடியும். தேவன் வேற எந்த வழியும் நமக்கு என்ன பண்ணல, வைக்கல. அதனால என்ன அப்படின்னு பார்க்கும்போது உபத்திரம் ஓடும்போது ஏன் இந்த உபத்திரவம் அப்படின்னு கஷ்டப்படுறதுனாலயோ வேதனைப்படுறதுனாலயோ இல்ல மிகப்பெரிய துன்பத்துக்குள்ள போயிட்டு தேவன், சத்தியம் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நம்ம என்ன பண்ண அப்படி பார்க்கோம் மறந்து பின்னாடி போறதோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக இது என்ன பண்ணப்படல, அனுமதிக்கப்படல. மாறாக தேவனை எந்த அளவுக்கு சார்ந்து தேவன் வச்சிருக்க அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம பங்கு பெறணும் அப்படின்றதுக்கு எந்தெந்த விஷயம்லாம் நமக்கு தேவைன்னு தேவனுடைய ஞானம் தீர்மானிக்குதோ அப்பனா அதுதான் தேவன் நமக்கு என்ன பண்றாரு, அனுமதிக்கிறார். பேசாம என்ன பண்ணலாம், அந்த ஒரு சூழ்நிலையில் வரும்போது அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்புக்கு சகலம் நன்மைக்கு அப்படின்னா சகலமும் நன்மையாவே நடக்குமா, நன்மைக்கு ஏதுவா நடக்குமா? இதுதான் ரொம்ப முக்கியம். நன்மையாவே நடக்கும் அப்படின்னா அப்படி நினைச்சோம்னா ஏமாந்து போயிடுவோம். நன்மைக்கு ஏதுவா அது தீமையா இருந்தா கூட என்ன பண்ணும், நன்மைக்கு ஏதுவா தேவன் என்ன பண்ணுவார், நம்மள நடத்துவார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது உறுதியா தேவன் கிட்ட இருக்கும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு இடுக்கமான வழியில நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது பிரவேசிச்சு தேவன் ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஒரு மாளிகையில அந்த ஒரு ஆலயத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விலையுறந்த ஒரு கல்லா ஒரு முத்துவா அங்க பாக்குறோம் இல்லையா, அதனுடைய பிரகாசம் சூரிய வெளிச்சமா அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியில சொல்ற விஷயங்கள். நீதிமான்கள் இப்படியா பிரகாசிக்க போறாங்க. அதே மாதிரி இந்த புதிய எருசலேமில் இருக்கக்கூடிய அந்த மதில் சுவர் எந்த அளவுக்கு ஒரு பிரகாசமா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். அப்ப இந்த புதிய எருசலேம் அப்படின்ற இந்த ஒரு பாலத்துல தேவனுடைய ராஜ்யம் எப்படி இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுது, அந்த புதிய எருசலேம் அப்படின்ற அந்த ஒரு பரிசுத்த நகரம் எந்த ஒரு உருவத்துல இருந்துச்சு, அந்த உருவத்துல இருந்து 144,000 பேரு, அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்க ஒட்டுமொத்த மனுக்குலமா ஆசீர்வதிக்கிறதுக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது போதுமானதா இருக்குது. ஏன்னா அத்தனை வாசல்கள் இருக்குது, அதன் வழியா அவங்க எல்லாம் உள்ள என்ன பண்ணலாம், மனிதர்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இனிமே வரப்போகிறதா இருக்குது. இது வெளிப்படையா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வரும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகா உபத்திரவம் முடியும் போது என்ன பண்ண போகுது, அதுக்கப்புறம் ஒருவேளை மகா உபத்திரவம் முடியும் போது அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன முடிஞ்சிருக்கும், சபையினுடைய நிறைவு என்ன பண்ணிருக்கோம். அப்போ இந்த ஒவ்வொரு கல்லும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெடியாகி தேவனால் செதுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய மதில் சுவர்ல ஒவ்வொரு கற்களா என்ன பண்ணுவாங்க, ஜீவனுள்ள கற்களா மாறி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் பங்கு பெறணும். அப்படி பங்கு பெற தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலும் கூட தேவனுடைய கிருபையினால் புதிய எருசலேம் என்ற தலைப்பிலே
சகோதரர் வாயிலாக ஒரு பாடத்தை தேவன் கொடுத்தபடியால் அவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொள்வோம். இந்த புதிய எருசலேம் எதற்கு அடையாளமா இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அது சதுர வடிவமா இருக்கிறது. எல்லா பக்கமும் ஒரே அளவாயுடைய இருக்கிறது. அதனுடைய அஸ்திபாரங்கள் நம்முடைய அப்போஸ்தலராகிய 12 அப்போஸ்தலர்களை குறிக்கிறது. அவருடைய மூளைக்கல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனுடைய அந்த 12 வாசல்கள் எதை குறிக்கிறது என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய 12 கோத்திரத்தாருடைய முற்பிதாக்களை குறிக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு நாம் பார்த்தோம். அந்த மதில் சுவர் எதை அடையாளப்படுத்துகிறதா? நம்மைத்தான் அடையாளப்படுத்துகிறது. அது 12 விதமான விலையேறப்பட்ட கற்களை குறிக்கிறதா இருக்கிறது. இதை அதே அடையாளப்படுத்துகிறது என்றால் நாம் நம்முடைய குணலட்சணங்களை அந்த கற்களை விலையுறந்த கற்களை போல காட்டக்கூடியவர்களாக விளங்க வேண்டும் என்பதற்கு தான் தேவன் இப்படிப்பட்ட பாடங்களை எல்லாம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கூட அப்படிப்பட்ட கரடு முரடான சில குணலட்சங்கள் நம்முடைய இருக்கக்கூடும். அதை நாம் சரி செய்வதற்காகத்தான் நம்முடைய ஆலயத்தில் தேவன் இந்த கூடுகளை கொடுத்து நமக்கு இங்கே வர வைத்து நம்முடைய குணலட்சங்களை மாற்றக்கூடியதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கேட்ட பாடத்தில் மனதில் வைத்துக் கொண்டு நம்முடைய குணலட்சங்களை சரிப்படுத்திக் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று செல்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். இன்றைய தினத்தில் கூட நம்முடைய வந்திருந்து இப்படிப்பட்ட பாடத்தை வழங்கிய நம்முடைய அன்பு சகோதரர் சத்யராஜ் அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஊழியப் பணிகள் இன்னும் மேலும் சிறப்பாக அமைவதற்காக நம்முடைய அனுதின ஜெபத்தில் அவருக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். பாடலின் 94 உண்மையல்லாமல் எனக்கு யாருண்டு என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். Hallelujah.
இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் மகேஸ்வரன் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். நாம் எல்லாம் ஜெபிப்போம். வலுவாதபடி எங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட எங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற எங்கள் பரலோகத்தை விட்டிருக்க பரிசுத்த பிதாவே, உமக்கும் உடைய பரிசுத்த பிள்ளையும் எங்களுக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சதா காலங்களும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவே, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் யார் எங்களுக்கு உண்டு? பூமியிலேயே உண்மை தவிர வேற விருப்பம் இல்லையே தெய்வமே. ஐயா, உம்முடைய அளவற்ற இரக்கத்தினாலே ஒரு காலத்திலே பைத்தியமானவர்களாய், இழிவானவர்களாய், இல்லாதவர்களாய், பலவீனமானவர்களாய் இருந்த எங்களையும் கூட உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கள் எங்களை தெரிந்து கொண்டு ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தி வருகிற பரிசுத்த ஆசிரிய கூட்டமாயும் எங்களை கட்டி கொண்டு வருகிறீரே. அதற்காக உமக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிற தெய்வமே. அந்த வகையிலே கூட எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினாலே பல புதிய சத்தியங்களையும் பல காரியங்களையும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறீர். அந்த வகையிலே கூட இன்றைய நாளில கூட நாங்கள் இந்த பரிசுத்த ஆராதனையில சகோதர சகோதரிகளாய் கூடி உடைய சத்திய பாடத்தை நீ கேட்க கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய கிருபை, உடைய பிரசன்னம், உடைய சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே தேவதூதை கொடுத்த தேவதூதனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய ஊழியங்களில் இன்னும் அதிகமாய் அவரை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தேவனே. அப்பா பிதாவே, புதிய எருசலேம் என்ற தலைப்பிலே நீர் இன்றைய நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த பாடங்களின் காரியங்களுக்காய் நாங்கள் ஆண்டவரே கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களா இதன்படி நடக்கிறவர்களா இருக்கும்படியாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் தேவனே. தேவனே, உடைய மகா ஞானத்தினாலே நீர் இந்த பூமிக்கு எவ்வளவு பெரிய மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறீர் என்பதையும் அந்த திட்டத்திலே உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே. எவ்வளவு பெரிய மகத்தான கிருபையை, எவ்வளவு பெரிய மகத்தான அந்த காரியத்துக்குள்ள ஒன்றுமே உதவாதவர்களாகிய ஒன்றுக்குமே தகுதி இல்லாதவர்களாய் எங்களை கூட நீர் அழைத்து வந்திருக்கிறீர. கரடுமுடாய் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் இருக்கிற எங்களையும் கூட அழைத்து கொண்டு வந்து தேவனே உடைய சிற்றை என்னும் சுத்தியினாலும் ஆட்சிகளினாலும் எங்களை சரிப்படுத்தி கொண்டு வருகிறீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இப்படிப்பட்ட உபத்திரவம், துன்பம், இடுக்கமான வழியில அந்த வாசலிலே நாங்கள் கடந்து செல்லும் போது நாங்கள் முறுமுறுக்கிறவர்களாய் இராதபடிக்கு நாங்கள் அதற்கு இசைந்து கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டு எப்படியாயினும் அந்த மகிமையிலே நாங்கள் பங்கு பெறுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தேவனே. பல நேரங்களிலே எங்களுடைய பலவீனங்களினாலே, எங்களுடைய மாம்ச சரீரத்தினுடைய காரியங்களினாலே நாங்கள் சோர்ந்து போய் பல நேரங்களிலே எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பின்னோக்கி இருக்கிறவர்களாய் காணப்பட்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் வருந்துகிறோம் தேவனே. அவர்களை நான் உற்சாகமூட்டி அவர்களையும் நாங்கள் இந்த ஓட்டத்தை ஓட செய்ய நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடக்கத்தக்க கிருபையில எங்களுக்கு தந்து வழிநடத்துங்க. எவ்வளவு பெரிய மகத்தான அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே தேவனே. அதற்கேற்ற குணலட்சணங்களை உடையவர்களாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரோம். நாங்கள் வளர்ந்தேறுகிறது, நாங்கள் தகுதிப்பட்டு கொண்டு வருகிறது எங்களுடைய வாழ்க்கையில காணப்படும்படியா எங்களுக்கு இரக்கம் பாராட்டி அருளுங்க. நாங்கள் அப்படியே இருந்து விடாதபடிக்கு நாங்கள் முன்னேறி செல்லுறவர்களாய் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி அருளும்படியா நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லாவித போராட்டங்களையும் சோதனைகளையும் நாங்கள் சகித்து எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா காரியங்களிலும் நாங்கள் ஜெயங்கொண்டவர்களாய் காணப்படும்படி எங்களுக்கு இரக்கம் பாராட்டியிருங்க. இப்படியாக நாங்கள் எங்களுடைய அழைப்பையும் எங்களை தெரிந்து கொள்வதையும் நாங்கள் உறுதியாக்கி கொண்டு நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை, பரிசு பொருளை நாங்கள் பெறும்படியாய் உம்மோடு நாங்கள் செய்து கொண்ட அந்த நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கைக்கு மரணமறிந்த உண்மையுள்ளவர்களாய் காணப்படும்படியாக வேண்டிய எல்லாவித கிருபையும் பரிசுத்த ஆவியையும் பரலோக ஞானத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்தும்படியாய் நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தெய்வமே. அது மாத்திரமல்லாமல் இந்த ஓட்டத்திலே எங்களை போல ஓடிக்கொண்டிருக்கிற விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காகவும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த ஓட்டத்தை தொடங்கினவர் அதை முடிவடைந்தும் நடத்தி வருகிறார் என்று நம்பி ஆண்டவரே உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து அவர்களுக்கு வேண்டிய எல்லாவித கிருபையும் பலனையும் தந்தருளும்படியாய் இந்த ஜெபத்தை எல்லாம் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியும் ஜீவாதிபதியும் எங்கள் ரட்சிப்பின் அதிபதியுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஏறெடுக்கிறோம்
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,